சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் பிரெஞ்சு மொழி கற்பித்தலை அறிமுகப்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ள நிலையில் விரைவில் மாணவர்களுக்கு பிரெஞ்சு மொழி பயிற்றுவிக்கப்பட உள்ளது. தனியார் பள்ளிகளில் மட்டுமே சர்வதேச மொழிகள் பயிற்றுவிக்கப்படும் நிலையில் முதல் முறையாக தமிழ்நாடு அரசின் கீழ் உள்ள சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் சர்வதேச மொழி பயிற்றுவிக்கப்பட உள்ளது. இதற்காக சென்னை மாநகராட்சி மற்றும் அலையன்ஸ் பிரான்சிஸ் ஆஃப் மெட்ராஸ் சார்பில் சென்னை பள்ளியில் பிரெஞ்சு மொழி கற்பித்தலை அறிமுகப்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேயர் பிரியா, பிரான்ஸ் தூதரகத்தின் துணை தூதர் லிஸ் தால்பேட் பாரே ஆகியோர் முன்னிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கையெழுத்தானது. இத்திட்டமானது முதற்கட்டமாக மார்க்கெட் தெரு சென்னை மேல்நிலைப்பள்ளி, சைதாப்பேட்டை சென்னை பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, திருவான்மையூர் சென்னை மேல்நிலைப்பள்ளி மற்றும் பட்டேல் நகர் சென்னை மேல்நிலைப்பள்ளி ஆகிய 4 பள்ளிகளில் தலா 20 மாணவர்கள் என 4 பிரிவுகளுக்கு விருப்ப பாடமாக பிரெஞ்சு மொழி கற்றல் வகுப்புகள் முன்னோடி திட்டமாக தொடங்கப்பட உள்ளது. ஜூனியர் லெவல் முதல் A2 வரை கற்பிக்கப்படுவது இத்திட்டத்தின் நோக்கமாகும். மாணவர்களுக்கு எளிமையான முறையில் பிரெஞ்சு மொழி கற்பிக்கப்பட உள்ளதாக கூறுகிறார் ஆசிரியர் அன்பு. அதாவது அலியான்ஸ் ஃப்ரான்சேஸ்லேருந்து ஃப்ரெஞ்ச் டீச்சர்ஸ் அந்த ஸ்கூலில் போயிட்டு சொல்லித் தருவாங்க. ஸோ இதை சக்ஸஸை பொறுத்து அடுத்த வருஷம் நாங்கள் இன்னும் பல ஸ்கூல் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இருக்கோம். இதோட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா ஃப்ரெஞ்ச் ஒரு பாப்புலர் மொழி உலகம் பூரா, இங்கிலீஷ்க்கு அப்புறமா. ஸோ இந்த மொழி கற்றுக்கிறது மூலமாக அவங்களுக்கு நிறைய ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும் அவுட்டர் வேர்ல்டுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரான்ஸில் போய் படிக்க போகலாம், நிறைய ஃப்ரெஞ்ச் ஸ்பீக்கிங் கண்ட்ரி, நிறைய கேம்ஸ் இருக்குங்க. அதாவது கார்ட் கேம்ஸ், போர்ட் கேம்ஸ், வெறும் புக்கு மட்டும் வச்சு சொல்லித்தராமல் ஸ்டூடெண்ட்ஸை இன்வால்வ் பண்ணி பேச வைப்போம், டயலாக் பண்ண வைப்போம், அப்புறம் கேம்ஸ் இருக்கும். இத்திட்டம் சென்னை மாநகராட்சி மற்றும் அலையன்ஸ் பிரான்சிஸ் ஆஃப் மெட்ராஸ் இடையிலான கலாச்சாரம் மற்றும் கல்வி வளர்ச்சியில் ஒரு குறிப்பிடத்தக்க படியாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. Learning languages is very important because it gives you another vision of the world, and also French will allow them to get better jobs because French is spoken all over the world. It's spoken in Canada, it's spoken in Asia, it's spoken in Africa, it's spoken all over Europe too. It's one of the largest language that you can learn in the world. So it's very important for them. And of course, it's a great opportunity for us to learn from them and to be able to share our knowledge and our culture. முதற்கட்டமாக 80 மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கப்பட உள்ள நிலையில் படிப்படியாக இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட உள்ளது. சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு சர்வதேச அளவிலான கற்றல் வாய்ப்புகளை ஏற்படுத்த சர்வதேச மொழிகள் பயிற்றுவிக்கப்படும் என மாநகராட்சி பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த திட்டம் இன்னும் சில தினங்களில் செயல்பாட்டிற்கு வர உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர்கள் தமிழரசி மற்றும் ரகுவரன்.